வணக்கம். இன்று நான் டாக்டர் விஜி மோகன் பிரசாத், சேர்மன் பிஜிஎம் ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு பிஜிஎம் மருத்துவமனையில ஒரு அருமையான நிகழ்வு. இன்னைக்கு இந்த தமிழ் புத்தகம், தமிழ் உயர் தனி செம்மொழி என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நமது அருமைக்குரிய சிந்தனை கவிஞர் திரு கவிதாசன் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கவிதாசன் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன். வணக்கம் டாக்டர் விஜிஎம் அவர்களே. உயர்தனி செம்மொழி என்ற இந்த புத்தகம் இன்று விஜிஎம் மருத்துவமனையில் அறிமுகம் செய்யப்பட்டது. உயர்தனி செம்மொழி என்பது தமிழின் சிறப்புகளை 30 கோணங்களில் 30 தமிழறிஞர்களும் மருத்துவர்களும் கல்லூரி பேராசிரியர்களும் அதை குறித்து கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். தமிழ் என்பது தொன்மையான மொழி, நம்முடைய பண்பாட்டு மொழி, கலாச்சார மொழி, வணிக மொழி, நீதியின் மொழி, இயற்கையின் மொழி, வேளாண்மை மொழி என்று தமிழில் கூறப்பட்டுள்ள அரிய பொக்கிஷங்களை எடுத்து இந்த நூலாக வெளியிட்டிருக்கிறோம். இதை குமரன் பதிப்பகம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் 30 அறிஞர்கள் தங்களுடைய கட்டுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். தமிழ் ஓங்கி தமிழ் வாழும் உலகை இனிதாளும் என்ற நோக்கோடு இந்த மொழி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ் தொடர்ந்து வளர வேண்டும் என்று சொன்னால் பள்ளிகளிலும் தெருக்களிலும் நம்முடைய இல்லத்திலும் தமிழ் பேச்சு மொழியாக குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தமிழ் என்பது ஒரு மொழி மட்டும் கிடையாது. அதோடைய நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், நம்முடைய முன்னோர்கள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் என்பதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு உன்னத மொழியாக இருக்கக்கூடியது நம்முடைய தாய்மொழியாம் தமிழ். ஆகவே அதை போற்றும் விதமாக உருவாக்கப்பட்ட இந்த நூல் விஜிஎம் மருத்துவமனையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டு வெளியிட்டதை பெருமையாகவும் மகிழ்வாகவும் கருதுகிறோம். வணக்கம், நன்றி. இந்த புத்தகத்தில் ஒரு கட்டுரை எனக்கும் கொடுத்திருக்கின்றார்கள் கவிதாசன் அவர்கள். தமிழ் மருத்துவ மொழி என்ற கட்டுரையை நான் இங்கே கொடுத்திருக்கின்றேன். பல அரிய நூல்களிலிருந்தெல்லாம் எடுத்து மேற்கோள் காட்டியிருக்கின்றேன். எவ்வாறாக தமிழர்கள் உணவு கலாச்சாரம் மருந்து இல்லாத நிலையிலே தமிழர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்ற ஒரு அருமையான கருத்தை இதில் கொடுத்திருக்கின்றேன். இது மருத்துவமும் கலந்திருக்கிறது என்பதில் எனக்கு பெருமை.